ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சேலம் பக்கத்தில் இருக்க காக்காபாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்க பேரகானோட ஃபேக்ட்ரி அவுட்லெட். ஒரிஜினல் ஃபேக்ட்ரி அவுட்லெட்னா இதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பேரகானோடைய ஃபேக்ட்ரி. இங்கே தான் வந்துட்டு ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதுக்கு வெளியவே ஃபேக்ட்ரி அவுட்லெட் போட்டிருக்காங்க. அதுவும் இந்த அளவுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்குமாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. வாங்க இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது, டிஸ்கவுண்ட் கிடையாது, எந்த அளவுக்கு இது வந்து ஸ்பெஷல் ப்ரைஸில் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரிஜினல் பேரகான் கம்பெனியோட ஃபேக்ட்ரி அவுட்லெட். இப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. மென்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு, கிட்ஸுக்குன்னு இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஷோகேஸில் ஒவ்வொரு ஸ்லிப்பர் மட்டும், அதாவது ஒரு பேர் ஸ்லிப்பரில் ஒரு ஸ்லிப்பர் மட்டும் போட்டு அதில் எந்தெந்த சைஸ் இருக்குது, அதனுடைய ரேட் என்னன்னு மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், எம்ஆர்பி எவ்வளோ, அதனுடைய ஸ்பெஷல் ப்ரைஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி எல்லா சைஸ்லையும் இருக்குது. பக்கத்தில் டிக் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சைஸ்லலாம் அந்த கீழே இருக்க ஸ்லிப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்லிப்பருக்கும் மேலேயே இந்த மாதிரி டேக் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஸ்லிப்பரில் வந்துட்டு என்னென்ன சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு. ஒவ்வொரு டைமுமே ஃபேக்ட்ரியிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஷாப்ஸுக்கு போதோ இல்லையோ, இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துடும். அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப கம்மி ரேட்டில். ஒரு 200க்குலாம் ஒரு பிராண்டட் ஷூஸ் வந்து உமன்ஸ் வாங்க முடியுமானா அது கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே. பாருங்கள் எந்த அளவுக்கு ஷூவு, ஸ்லிப்பர்ஸ்னு நிறையா இருக்குன்னு. எல்லாமே நம்ம ஷாப்ஸில் வாங்குறதே தான், சேம் தான். எந்த டிஃபெக்ட் பீஸோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே நல்ல பீஸ் தான். ஷாப்ஸில் வாங்குறதுக்கு முன்னாடியே இங்கே நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி எல்லா பீஸுமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டிக் போட்டிருக்க சைஸ்லாம் அந்த ஸ்லிப்பரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்லிப்பருக்கும் 50லேருந்து 200 வரைக்குமே டிஸ்கவுண்ட் ஆகும். ஆக்சுவலி இதுதான் ஒரிஜினல் ப்ரைஸ். எம்ஆர்பி விடவே அந்தளவுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம ஷாப்ஸில் வாங்குறப்ப பேரகான் ஸ்லிப்பர் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், எம்ஆர்பியிலேருந்து ₹1 கூட குறைச்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே எம்ஆர்பியிலேருந்து 100-200 நம்மளுக்கு குறையும். ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஷாப்ஸில் கலெக்ட் பண்ணுற கலெக்ஷனே தான் இங்கேயும் இருக்கும். 200க்கே இந்த ஸ்லிப்பர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஆக்சுவலி அதனுடைய எம்ஆர்பி பாருங்கள் 300+. நம்மளுக்கு வந்து எந்தெந்த ஸ்லிப்பர் வேணுமோ பக்கத்துலேயே ஒருத்தங்க நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம ஸ்லிப்பர் பார்க்குறப்ப இந்தந்த சைஸ் எனக்கு வேணும்னு நம்ம எத்தனை ஸ்லிப்பர் வேணால் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு நோட் பேட் மாதிரி வச்சுருப்பாங்க. நோட் பேட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த டிசைன், இந்த ஸ்லிப்பர், இந்த சைஸுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம கடைசியில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. நம்மளுக்கு வந்து ஸ்லிப்பரோட சைஸ் தெரியலனாலும் அங்கே பாருங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸ்கேலில். பாருங்கள், இதை வந்துட்டு அந்த ஸ்லிப்பரோடைய நேம், அதனுடைய கலர், இதனுடைய ஆக்சுவல் எம்ஆர்பி, அதனுடைய டிஸ்கவுண்ட். ஆனால் எல்லா சைஸ்க்குமே சேம் ரேட்டு தான். இது வந்து மென்ஸுக்கும் எக்கச்சக்க ஷூஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு எல்லாமே. மென்ஸுக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்துச்சு. இப்போ நம்ம கடையில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 500க்கு நம்ம ஒரு ஷூ வாங்குகிறோம், ஒரு ஸ்லிப்பர் வாங்குகிறோம்னா இங்கே வந்துட்டு அது 280, 300, 340 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். க்ரூம்ஸ் ஷூஸ்லாம் கூட இங்கே சூப்பராக இருந்துச்சு. மென்ஸுக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, விமன்ஸுக்கும் நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, கிட்ஸுக்கும் அதே மாதிரி தான் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு சேலம் என்ஹெச்லேயே இது லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது சேலம் கோயம்புத்தூர் என்ஹெச்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. அலையெல்லாம் தேவையில்லை, மெயின்லேயே தான் இருக்குது. அதே மாதிரி 100 ருப்பீஸ்லேருந்தே கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்குமே ஸ்லிப்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்ஸுக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கிட்ஸு ஸ்லிப்பர்லேயே வந்து டேக் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம இந்த டேக்கில் இருக்கிறத வந்து இந்த ஸ்லிப்பர் இங்கே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து போட்டு பார்க்க தர மாட்டாங்க. உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஸ்லிப்பர் வேணுமோ நம்ம நோட் பண்ணி போய்க்கலாம். 10 ஸ்லிப்பர் கூட நோட் பண்ணி போய்க்கிட்டு நம்ம அதில் 1 கூட ஃபில்டர் பண்ணி நம்ம போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கிட்ஸ்க்கு, மென்ஸுக்கு, விமன்ஸ்க்குலாம் தனித்தனியாக நம்மளுக்கு வந்துட்டு நோட் பேடில் நோட் பண்ணி தர மாட்டாங்க. நம்மளுக்கு ஒன்றாவே நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. 10க்கு மேலே கூட நம்ம போட்டு பார்த்து நம்மளுக்கு பிடிச்சதில் 1 கூட ஃபில்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள், ஸ்லிப்பர்ஸ்லாம் நான் காட்டுறேன். ஒவ்வொரு டைமுமே இதே ஸ்லிப்பர் வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை விட பெட்டராக, சூப்பராக அப்டேட் ஆக இங்கே வந்து டிஸ்பிளேயில் நம்மளுக்கு இருக்கும்.
மென்ஸ்க்கும் உமன்ஸ்க்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. மென்ஸுக்கு வந்துட்டு 10 சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருந்துச்சு. விமன்ஸ்க்கு வந்துட்டு 9 சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருந்துச்சு. சில ஸ்லிப்பரில் 8 வரைக்கும் தான் அவைலபிளாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் அது அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நான் சொன்னேன்ல ஒரு நோட் பேடில் நோட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு, ஏதோ இது மாதிரி தான். நம்மளுக்கு எத்தனை வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ நம்ம நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணி உள்ளே போய் கொடுத்தோம்னா அவங்க இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே பாக்ஸாக வச்சுருப்பாங்க. ஒரிஜினல் பீசஸ் தான். அதை வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டுவாங்க. நம்ம வியர் பண்ணி பார்த்து வாங்காமல் கூட வரலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். எதுவுமே அவங்க சொல்ல போகிறது கிடையாது. வியர் பண்ணி பார்த்து நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும் வாங்கிக்கலாம். ஆனால் பில் போட்டதுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக சேலம் என்ஹெச்சில் ட்ராவல் பண்ணுறீங்களா இல்லை சேலம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கொடுக்குற மணிக்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.